Welcome back to First Frame. We're still talking about the launch of the film Kanimozhi. It also looks like Jay's career is going really well, and we're looking forward to what he has to give us in this film. Interestingly enough, we didn't find out too much about the film because people were very busy saying good things about each other, but it is nice to see, what can I say, such camaraderie between the members of the film fraternity. Like I said, we managed to catch up with quite a few of the big directors, so let's find out what they have to say. எல்லாம் சிவமயம் என்று தொடங்குவார்கள். நீங்கள் எல்லாம் சிவாமயம் என்று தொடங்குங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நண்பர் பாலாவிற்கு அகமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு படங்கள் பண்ணும்போது ஒன்று எல்லாம் தெரிஞ்ச தயாரிப்பாளருக்கு பண்ணணும், இல்லைன்னா ஒன்றுமே தெரியாத தயாரிப்பாளருக்கு பண்ணணும். இந்த இடைப்பட்ட நிலையில் ரெண்டும் கட்டான இருக்க தயாரிப்பாளர் பண்ண நம்மளை கொண்டு விடுவாங்க. நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. எல்லாம் தெரிஞ்ச தேவைப்படா நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். அவங்க ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னே இதெல்லாம் தேவைப்படுது அவங்களே ஒரு இது பண்ணி நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த விதத்தில் சிவா ரொம்ப சிறந்த ஒரு தயாரிப்பாளர். ஐ திங்க் ஸ்ரீபதி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நினைக்கிறேன். வெங்கட் ப்ரோட அசோசியேட். நெக்ஸ்ட் அப்படியே அதே ப்ரொடியூசர் சிவா சார் ஏன் முக்கியமான ப்ரொடியூசர்? ரொம்ப முக்கியமானவர், நல்லவர் எல்லாரும் தான் நல்லவர். ஏன் முக்கியமான ப்ரொடியூசர்? 2000க்கு பிறகு சினிமாவுடைய விளம்பரத்தில் மாபெரும் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. வெறும் பேப்பர்ல ஆட் கொடுத்தா போதும், வால் போஸ்ட் ஒட்டினா போதும், இது மட்டும் சினிமா விளம்பரம் பத்தல. என்ன காரணம்? மீடியா வளர்ந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, கிரிக்கெட் 2020 வந்துருச்சு. இதெல்லாம் தாண்டி நாம் சினிமாவை மக்கள் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்கிறது. ஸோ ரெகுலர் பேசிக்ஸ்ல செய்கிற விளம்பரம் போதவில்லை, பத்தவில்லை, அவர்களை ரீச் பண்ண முடியல. சோ புது விதமான விளம்பரங்கள் மூலியமாக சினிமாவை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒரு டைரக்டருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டி இருக்கிறது. டைரக்டர் கண்டிப்பா முக்கியமான ஆள் தான். அவன் படம் ஓடணும்னு நெஞ்சில அடிச்சுப்பான். நான் போய் சொன்னா என்னன்னா எஃப்ஐஆர் போட்டாச்சா அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஐஆர் போட்டாச்சா 20வது ஆள்ல போய் நின்றோம். திருப்பி நம்மளுக்கு ஒண்ணுமே பதில் வராது. நான் சிவா சார் அப்படி கிடையாது. சரோஜாவுடைய ஆடியோ ரிலீஸ் பார்த்தேன், எவ்வளவு புதுமையா இருந்துச்சு. அந்த படத்தை நிப்பாட்டியது, ஈவன் கதை, டைரக்ஷன் எல்லாமே தான், எல்லாரும் தான் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா அந்த விளம்பரம் புதுவிதமான விளம்பரம். ஸ்ரீபதி பத்தி சொல்லணும். ஸ்ரீபதி என்னுடைய சென்னை 28லேருந்து என் கூட ஒர்க் பண்றாரு. சென்னை 28க்கு முன்னாடி நாங்கள் ஒரு கதை பேசிட்டு இருந்தோம். ஸ்ரீபதியை எனக்கு அறிமுகப்படுத்தியது எஸ்பி சரண் அவர்கள். உனக்கு கண்டிப்பாக ஒரு புத்திசாலியான ஒரு அசோசியேட் தேவைடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ரீபதியை அறிமுகப்படுத்தி வச்சார் சரண். வெரி வெரி டேலண்டட். எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரூப்லேயே அவர் தான் சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஃபர்ஸ்ட் படம் சென்னை 28 தான் அவருக்கும் முதல் படம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக கண்டிப்பாக உண்மையிலே சத்தியமாக என்னை விட நல்ல படம் பண்ணுவார் அவர். அதில் எந்த ஒரு டவுட்டுமே எனக்கு கிடையாது. இந்த படம் ஆக்சுவலி நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். கனிமொழி அப்படிங்கிற அப்போது இது டைட்டில் கிடையாது, அந்த கதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். சிவா சார்கிட்ட ஐடியா சொன்னோடனே உதவாங்குவேன், அந்த ப்ரொடியூசர்லாம் ஆகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கதை ஒரு வாட்டி கேட்டாங்க. கதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறமா இந்த படம் ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. At First Frame, we always promise to give you guys all the news as it happens, and we're going to be talking about another new film when you come back after this quick break. I'll see you in a bit.